Hi friends, welcome back to our channel. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ ரெசிபி கோதுமை மாவு புட்டு. அதை எப்படி செய்யலான்னு நம்ம பார்ப்போம். இதுக்கு நான் முதல்ல கொஞ்சம் தாளித்து நான் போட்டிருக்கேன் மாவில். ஒரு தேங்காய், நம்மளுக்கு கோதுமை மாவு இதுதான் வேணும். நம்ம வறுக்கண்டா, இது பச்சை மாவாட்டி நம்ம பண்ணிடலாம். பாருங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம இட்லி அது தோசை அது சாப்பிட்றதோட காலையில் இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை சாப்பிட்றலாம். நம்மளுக்கு இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கோதுமை புட்டுக்கு தேவையான பொருளை பார்த்துருவோம். நான் 1.5 கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப்பு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு நம்ம தாளிசம் பண்ணதுக்கு கொஞ்சம் எண்ணெய், கடுகு கொஞ்சமாக போடணும். உளுந்தம்பருப்பு பாருங்கள், கடுகு கொஞ்சமாக தான் போடணும். இது வெங்காயம் பாதியிலையும் குறைவா வெங்காயம் போதும். ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பொடியை நறுக்கின கருவேப்பிலை, இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவை. பிறகு உப்பு கொஞ்சமாக தண்ணியில் போட்டு கலக்கி வச்சுக்கிடணும். ஏன்னா நம்ம புட்டில் போட்டு வச்சுமே கரையாமல் இருக்கும். அதனால் இப்போது நம்ம எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. பாருங்க, 1 ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக விட்டால் போதும். எண்ணெய் காய்ச்ச உடனே கடுகு உளுந்தம்பருப்பு போடணும். காஞ்ச மிளகாயை போடுங்க. காஞ்ச மிளகாயை எடுத்துடலாம். உங்களுக்கு அந்த காஞ்ச மிளகாயில் உள்ள சாறு மட்டும் இறங்கினா போதும். வெங்காயத்தை போட்டுவோம், அதோட கருவேப்பிலையும் போட்டுவோம். வெங்காயம் நல்ல கலராக வரண்டா, கண்ணாடி மாதிரி வந்த போதும். தேங்காய் இனி இதை புட்டில் போடுறதுக்கு வச்சுக்கலாம். இல்லை, இது கொஞ்சமாக தேங்காய், நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் விடுது, தேங்காய் எண்ணெய் விடுங்க. தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது எண்ணெய் உங்களுக்கு பிடிச்ச எண்ணெயை விடலாம். இவ்வளோதான். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சுருவோம். நம்ம கோதுமை மாவில் நம்ம தண்ணி, உப்பு போட்டு தண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணி விட்டு பிசைஞ்சு நம்ம பெசரி எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுங்க. எல்லாம் பாருங்கள், இப்படி இருக்கணும். இனிமேல் நம்ம இது இப்படி போகிறதுக்கு மிக்சியில் ஒரு 2 சுற்று சுற்றிட்டா போதும். பாருங்கள், நம்ம இப்போ மிக்சியில் போட்டு ஏதோ ஒரு சுற்றிட்டு வந்து 2 சுற்று தான் எடுத்துருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எடுத்தோடனே இப்படி இருக்குது பாருங்கள், இருக்குது. நம்ம இனிமேல் இது கூட நம்ம தாளித்து வச்சோம் இல்லையா, தேங்காய் வெங்காயம் இதெல்லாம் இதில் போட்டு லேசாக பிசிறி விட்டுறணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து எடுக்கக்கூடாது. பாருங்கள், நம்ம இப்போ என்கிட்ட புட்டுக்குழாய் இருக்குது, அதனால புட்டுக்குழாயில் போட்டு அவிச்சிடுறேன். நீங்கள் அப்படின்னா இட்லி தட்டில் வச்சு நீங்கள் வேலை மணமாக இருக்குது. பாருங்கள், இனிமேல் நம்ம இந்த புட்டு மேக்கரில் நம்ம போட்டு எடுத்துருவோம். முதல்ல நம்ம கொஞ்சம் தேங்காய் போடணும். மாவை எடுத்து ஒரு நேரம் தேங்காய், ஒரு நேரம் மாவு, பாருங்கள் வச்சு
வெங்காயம் வச்சு இங்கே மூடி வச்சு பாருங்கள், மூடி வச்சு அடுப்பில் வச்சுக்குவோம். நம்ம புட்டு அடுப்பில் வச்சாச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பாருங்கள், புட்டு நல்லா ஆவி வந்துட்டு நல்லா வெந்திருக்கும். இது பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் இருந்திருக்கு அடுப்பில். இப்போ எப்படி வருதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இதாக தான் இருக்கும். அதனால் இதை நீங்கள் இப்படி எண்ணெயில் தாளித்து போட்டு பாருங்கள். நல்ல மணமாகவும் நல்ல சுவையாக இருக்கும். அதனால் இதையும் நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.